உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ரூம்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு. ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நம்ம நடேசன் பார்க்குக்கு போறோம். நிறுத்து, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத மாயா. நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. நீ இங்கே தங்கிட்டியா? எதுல வேணாலும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் தமிழ் சீரியல்ல மட்டும் கண்டென்ட் வத்தி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் புதுசா ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆயிருக்கா, சரி ஓகே, அதுல இருந்து முக்கியமான சீனை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணம் மாட்டிருச்சா, சரி ரைட், அந்த கல்யாணத்தை வச்சே 2 மாசம் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வரிசையா பாத்துருவோமா? ஃபர்ஸ்டா சிபி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கயல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கல்யாண சீன் தான். அந்த கல்யாண சீனை வச்சு இவங்க என்னென்ன நகைச்சுவையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது சாதாரண நகைச்சுவை இல்ல, குபீர் நகைச்சுவை. வாங்க என்னன்றதை நானே சொல்றேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அவ மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அவளால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கயல் சீரியல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட வேற எந்த ப்ராப்பர்ட்டி மாட்டினாலும் ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு 3வது நாளா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த மண்டபம் மட்டும் மாட்டிருச்சுன்னு வைங்களேன், அது ஒரு 3 மாசத்துக்கு மொத்தமா புக் பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் கயலுக்கு கல்யாணம்னு ஒரு 3 மாசம் ஓட்டினாங்க. இப்ப கயல் தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஒரு 1.5 மாசம் அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. கயலுக்காச்சு 3 மாசம் கல்யாணத்தை ஓட்டி இருந்தாலும் கடைசியா கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. இங்க 1.5 மாசமா இந்த கல்யாண கான்செப்டை ஓட்டிட்டு கரெக்டா கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு, இல்ல என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என் தங்கச்சி வேற ஒரு பையனை லவ் பண்றா, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு அவ சொன்ன வார்த்தையை நம்பிதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சோம். ஆனா இவ அத மனசார சொல்லாம மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு சொல்லியிருக்கான்னு அப்ப எங்களுக்கு தெரியல மேடம். இப்படி நல்லா போயிட்டு இருந்த கல்யாணத்துல திடீர்னு கயல் வந்து இம்மாம்பரிய குண்டு தூக்கி மண்டையில போட்டு விட்டோன்னே, நல்லா இருந்த மாப்பிள்ளையுடைய அம்மா என்கிட்டயும் வேலையை காட்டுறியான்னு சொல்லிட்டு திடீர்னு வில்லியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. மேடம் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க மேடம். இதுல அந்த அம்மாவை பாருங்க, வில்லியான கையோட கையில கத்தியெல்லாம் எடுத்து கயலுடைய அண்ணன் பொண்ணு கழுத்தெல்லாம் வச்சு மிரட்டி அவங்க பையன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வேற, டே இதுதான் சான்ஸ், டக்குன்னு தாலியை கட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த விஸ்வரூபம் ஃபைட் சீன்லாம் வரும் பாத்தீங்களா, அதுக்கே டப் கொடுக்குற மாதிரி அதை விட பல மடங்கு ஸ்பீட்ல இவன் தாலியை எடுத்து பொசுக்குன்னு கெட்ட போயிட்டான். அவன் கெட்ட போனா அந்த ஸ்பீடை மட்டும் நீங்க பார்க்கணுமே. அந்த மாப்பிள பையனுடைய விஸ்வரூப ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே நம்ம கயலுடைய இன்னொரு தங்கச்சி, நீ தாலியை கட்ட புரியா இறா வரேன் அப்படின்னு சொல்லி ஆம வேகத்துல அவங்க ஊர்ந்து 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 அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, கையை கட்டி இவன் எப்ப கட்டுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் இவன் கெட்டுற மாதிரி தெரியலன்னு சொல்லி அவங்களே வெறுத்து போய் அந்த தாலியை புடிஞ்சு எரிஞ்சு விட்டாங்க. உடனே நம்ம வில்லி மேடம் பார்த்தாங்க, சே ரைட், இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, இவன் ஆமா ஸ்பீட்ல கெட்டுறான், இப்படி ஒவ்வொருத்தரா வந்து புடிங்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு தாலியை கட்டுறது, என்னைக்குடா இந்த எபிசோட முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு லொகேஷனை சேஞ்ச் பண்ணிடலான்னு அங்கேருந்து கார் பிடிச்சி கிளம்பிட்டாங்க. முதல்ல அவளை தூக்குடா, நம்ம இங்க இருந்து அவளை கடத்தி கூட்டிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு கல்யாணத்தை முடிப்போம். நீ எங்க தூக்கின்னு போற? வேணா, நீ தூக்கிட்டு உள்ள வையா. இதுல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, வில்லி தான் அந்த குழந்தை கழுத்துல கத்தியை வச்சு அப்படியே வெளியே கூட்டு வந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஓகே, ஆனா வில்லனுங்கள்லாம் சேர்ந்து கயலுடைய அண்ணனையும் தம்பியும் பிடிச்சிதான் வச்சிருந்தாங்க ஸ்டேஜ்ல. அவங்களும் பாருங்க நகட்டி வெளியே வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க கல்யாணத்தை மட்டும் ஜவ்வா இழுக்கல, இப்ப வில்லி பொண்ணை கடத்திட்டு போறா, பின்னாடி இவங்க சேஸ் பண்ணிட்டு வராங்கல்ல, இதை மட்டுமே இவங்க எத்தனை எபிசோடு திரும்ப ஓட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட 1.5 எபிசோடுக்கு இதை மட்டுமே ஓட்டிருக்காங்க.
ஒரு வழியா இந்த சேசிங் சீன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வில்லி கேங்கு பொண்ணை கடத்திட்டு கோவிலுக்கே வந்துருவாங்க. கோவில்ல வந்தாச்சு இந்த ஸ்லோ மோஷன் மண்டையும் ஃபாஸ்ட் மோஷன்ல தாலியை கட்டிடுவானான்னு சொல்லி பார்த்தா நமக்கெல்லாம் லூஸ் மோஷன் போற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அது உனக்கு கேட்கலையா? என்னமோ அந்த புள்ள இப்பதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்ன மாதிரி எதுக்குலாம் உனக்கு இந்த சாக்கு? அந்த புள்ளதான் மண்டபத்துல வச்சே சொல்லிருச்சேடா அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்க. அவன் பாருங்க இந்த நேரத்துல கீழே படுத்து கிடந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எதுக்குடா இப்ப சின்ன புள்ள மாதிரி கீழே படுத்து கிடந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? சரி எந்திரா தாலியை கட்டுறான்னு சொல்லி கேட்டா அவன் ஒன்னும் அடம் பிடிக்கலையா, அவனுக்கு வந்திருக்கிறது பேரு காக்கா வலிப்பான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். சரி இப்பயாச்சும் இந்த வில்லி கேங்கு பொண்ணை விட்டுட்டு பையனை காப்பாத்துறதுக்காச்சும் வழி பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆம்புலன்ஸ்லாம் புக் பண்ணி அவனை ஒரு பக்கம் காப்பாத்தலாம், நீ பொண்ணை கூப்பிட்டு ரவுண்ட் அடி 2 பேரையும் கடைக்குள்ள சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிளான போடுறாங்க. ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். இந்த ஆம்புலன்ஸ்ல கௌசிக்க கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிடுறேன். சரிங்க. நீ இவளையும் இந்த சின்ன குழந்தையும் கார்ல வச்சுக்கிட்டு பக்கத்துல அங்கங்கன்னு சுத்திட்டே இரு. ஐயோ நல்ல குடும்பம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 மாசத்துக்கு அந்த மண்டபம் புக்கிங்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மண்டபம் புக்கிங்ல இருக்கிற வரைக்கும் இவங்க ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் மண்டபத்துக்கு போய் எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் அந்த மண்டபத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வாங்க. வா. அடுத்ததா விஸ்வா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஷஃபி ப்ரோ ஜீ தமிழ்ல வரக்கூடிய கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட் இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான படத்தை தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை இவர் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோவே எனக்கு ஃபார்வர்டும் பண்ணி விட்டுருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் ஒரு படம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு, இதை யாரு தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தூக்கிட்டாங்கல்ல, டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. உங்க ஆணவத்துக்கெல்லாம் எங்க அப்பா நேர்லயே வந்து பதில் கொடுப்பாரு. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லேண்டுக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட எல்லாரும் வந்து நிற்கும் போது வில்லி அங்கேருந்து வந்து என்ன சொல்றா, இது ஒன்றும் உங்க லேண்டு கிடையாது, உங்க அப்பா அந்த லேண்டை எப்பயோ எனக்கு எழுதி கொடுத்தாரு, ஸோ அது ஏன் லேண்டு, எல்லாரும் கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை நிறுத்தி விட்டுறா. ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளியே போடான்னு சொன்னல. வாங்க கிளம்பலாம். சரி எல்லாம் வாங்க போலாம். வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. இப்ப வில்லி வந்து இவ்வளவு வீரப்பா அந்த லேண்டை உங்க அப்பா என் பேர்ல எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கால, இந்த நேரத்துல அந்த அப்பா எங்க தான் இருக்காருன்னு தேடி பார்த்தா வேற எங்கேயும் கிடையாது. அந்த குடும்பம் நிக்கிற அதே இடத்துல தான் அந்த மனுஷன் நிக்கிறாப்ல. ஆனா ஒரிஜினல் மூஞ்சில இல்லையா, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி வேற ஒரு மூஞ்சோட நிக்கிறாராம். இப்ப அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஆமா, அதனால அந்த மனுஷனால உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கைகள் கெட்டப்பட்ட சூழ்நிலையில் நிக்கிறாராம். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சீக்கிரமே என் நண்பன் நேர்ல வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவான், உன் முகத்துல கரிய பூசுவான். சரி ரைட், அது வேற ட்ராக் காமெடி, அந்த காமெடிக்கு நம்ம அப்புறமா வரலாம். இப்ப மெயின் ட்ராக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பாப்ல, கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த கோர்ட்ல நான் வச்சிருக்க ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வில்லி இங்க மாத்தி பேசிட்டு இருக்காங்களாமா. இது என் இடம், என் கோர்ட், கடவுளே வந்தாலும் எதுவும் மாத்த முடியாது. அந்த கடவுளே சொன்னாலும் இந்த மீனாட்சியோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. எந்த சாமி வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க கூப்பிட போற அந்த சாமி எந்த சாமி தெரியுமா? என் அப்ப கருப்பு சாமி இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவான். பணத்தார வேண்டிக்கிட்டு முளகரைச்சா உடனே நீ இருக்கிற முரட்டுத்தனமான சாமி. சொன்னோமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வந்திருக்கு, எவன் தூக்க போறான்னு தெரியலன்னு சொன்னோமே. சொன்ன மாதிரியே நாங்க ரெடியா இருக்கோம்ல, நாங்க தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலாக்கா தூக்கிருக்காங்களே. அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. எப்படி இதுவும் ஒன்னா? இவர் தான் நம்ம லோ பட்ஜெட் கருப்பு சாமியாமா. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ ஒன்னும் இல்லைங்க, இந்த மாதிரி லோ பட்ஜெட் கருப்பு சாமியெல்லாம் இறக்கி விட்டு காமெடி பண்ணா சோசியல் மீடியால போட்டு அடிப்பாங்க கலைப்பாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கலைச்சாச்சு நம்ம ட்ரெண்டிங்ல வரலாம்னு வேணும்னே பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அடுத்ததா சீதா தானு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜீ தமிழ்ல வரக்கூடிய அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு அற்புதமான ஃபைட் சீன் ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட் சீனை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். நீ ஓரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா.
வழக்கமாகவே சீரியலில் ஹீரோயின் அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக முன்னேறதுக்கு வழி பார்ப்பாங்க, அந்த வழியை கெடுக்கிறதுக்கு வில்லி ஒரு வழி பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் மாட்டிருக்கு. அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வில்லி என்ன பண்ணுறா, ஆரம்பிச்சு அதை கெடுக்க பார்க்குறா. ரவுடி பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. இப்போ என்னமா பண்றது? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஹீரோயினையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வெளியே ஷட்டர்லாம் போட்டு பக்காவா லாக் பண்ணி ரொம்ப சேஃபாக தான் உள்ள ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வில்லனுங்க ரொம்ப கொடூரமான வில்லனுங்க போல இருக்கு. ஆளுக்கு ஒரு உருளைக்கட்டையை கொண்டு வந்து அந்த ஷட்டரில் அடின்னு அடிச்சு அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள வர போறாங்க, ஹீரோயின் இருக்காங்க, எப்படியெல்லாம் ஃபைட் சீன் இருக்க போகுது, ஏஜென்ட் டீனாவா மாற போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க ஒரு பிளான் பி வச்சிருந்தாங்க. அந்த கலர் கோலமாவ ஆளுக்கு 2 டப்பா எடுத்துக்கலாம். அந்த ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு அவங்க முகத்துல அடிச்சிடலாம். மாஸ்டர் பிளான். சரி, வில்லனுங்கள்லாம் வரிசையா உள்ள வர போறாங்க. இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அந்த கோலப்பொடியை எடுத்து கபார்னு மூஞ்சில தொளிச்சு விட்டுட்டு 50 பேர் எஸ்கேப் ஆகி ஓடி போறாங்க போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா இவங்க அந்த வில்லனுங்க மூஞ்சில அந்த கோலப்பொடியை கபார்னு தூக்கி எரிஞ்ச அந்த அழகை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்புல பரபரன்னு அப்படியே பேய விட்டு ஆட பிக்காளிப்பல கோலப்பொடியை எடுத்து அவங்க கண்ணில் போட சொன்னா இவங்க ஸ்மோக் எஃபெக்ட் போட்ட மாதிரி அதை எடுத்து தூத்தி விட்டுருக்காங்க. அந்த புகை மூட்டத்துல இவங்களுக்கு கண்ணும் தெரியலையா, கண்ணு வந்து எரியவும் ஆரம்பிச்சிருச்சா, போட்டு கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஏண்டா அது என்ன மிளகா பொடியா, கோலப்பொடி தானே, அதை தூத்தி விட்டதுக்கே உங்களுக்கு கண் எரியுதா? சரி ரைட், அதை மீறி கண் எரியுதுன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே கண் எரிச்சல் வரதானே செய்யணும். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கண் எரிச்சல் வரல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனுங்க கட்டையே எடுத்து ஒவ்வொருத்த மண்டிலேயே அடிச்சு வரிசையா படுக்க போட்டது பட்டு இல்லாம கைத்தை எடுத்து சுத்தி சுத்தி கட்டி போட்டாங்களாம். என்ன நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. நான் கூட வெளியே கட்டையெல்லாம் எடுத்து வந்து சட்டரையே ஓபன் பண்ணி திறந்த உடனே பயங்கரமான வில்லனா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா கோலப்பொடியை தூத்தி விட்டே 3 பெரிய படுக்க போட்டாங்கடா. இவனுங்க எப்பேற்பட்ட வில்லனா இருப்பாங்க பாருங்க. ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? அடுத்த கண்டென்ட்டை யாரு கொடுத்துருக்காப்லன்றதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த மனுஷன் காமன் மேன் ஆடிஷன்ல பயங்கர பிஸியா இருக்காப்ல. அங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா கார்த்திகை தீபத்துல ஒரு கண்டென்ட் எடுத்து உடனே எனக்கு அமுச்சு விட்டுட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காப்ல. கடமை அது கடமை. எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்கே போனாலும் சரி, கேமரா முன்னாடி வந்து கார்த்திகை தீபத்தில் இந்த எபிசோட்ல இந்த கண்டென்ட், சந்திய ராகத்தில் அந்த கண்டென்ட், இதயத்தில் இங்க அப்படின்னு கண்டென்ட்டை வரிசையா கொடுத்துட்டே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நாளைக்கு எப்படியும் ரேவதிக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கடந்த 4-5 மாசமா ஒரே கண்டென்ட் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மறந்து போன பொண்டாட்டி இருக்குல்ல, அந்த புள்ள வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போதான். ஆனா கடைசியில கார்த்தி தான் வந்து கல்யாணம் பண்ண போறாப்லையா. இதை தான் ஒரு கண்டென்ட்டா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு அதுக்கு ஒரு ரிஹர்சல் பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்பவே மாப்பிளை இப்பவே ரேவதிக்கு தாலி கட்டட்டும். வழக்கமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை மண்டையில லைட்டா ஒரு தட்டை தட்டி ஓரமா கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. சரி மாப்பிள்ளைய காணோம், என்ன பண்றது, அதான் கார்த்தி சார் இருக்கார்ல, அவரை வச்சு வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாரை சப்ஸ்டியூட்டா உள்ள இழுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அதுல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவ இன்னும் கார்த்தி எப்படியும் வந்துருவாருன்னு மனசார நம்பிதான் வாசல பாத்துக்கிட்டு இருக்காப்பா. மாப்பிள்ள தான் வரமாட்டேன்னு நம்ம கிட்ட தெளிவா சொல்லிட்டாரேமா. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? கார்த்தி இந்த வாட்டி வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. கார்த்தி சார் நான் இல்லாட்டாலும் அங்க என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லி அமைச்சிருக்காராம். ரேவதியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு அடிச்சு சொன்னாரேமா. ஓபன் சேலஞ்ச். எம்டி சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு பார்த்தா இன்னும் வர காணுமே. ஏண்டா அந்த மறந்து போன பொண்டாட்டிக்கு பழைய புருஷன் மேல காதல் வந்துருச்சு. இந்த மறக்காத புருஷனுக்கு மறந்து போன பொண்டாட்டி மேல காதல் இருக்கு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தாண்டா, மறந்தாடா சுத்திட்டு இருக்கீங்க. வாங்கடா 2 பேரும் கல்யாணம் பண்ணி தொடங்கினான்னு சொன்னா கூட முடிஞ்சு போயிடும். ஆனா அதை ஒரு ஓரமா தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க வேற ஒரு கண்டென்ட்டை ஓட்டிட்டு இருக்காங்களாம். இனிமே எம்டி சார் வரமாட்டாரு, நீயே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. இவ்வளவு நாளா ரேவதி மனசுக்குள்ளேயும் கள்ளக்கபடம்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து சப்ஸ்டியூட் கார்த்தி வரல. அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, கள்ளக்கபடத்தை தபாரம் தூக்கி உள்ள இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. அதுவும் எவ்வளவு நேரத்துக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பாவப்பட்ட வில்ல மாப்பிள்ள இருக்கான் பாருங்க, அவன் தாலியெல்லாம் எடுத்து கழுத்துக்கிட்ட வரைக்கும் வந்துட்டான். அப்ப நிப்பாட்டுறாங்க. நிறுத்துங்க. எழுந்துடா. ஒண்ணு எனக்கு. எழுந்துடா.
ஆனா இந்த சீரியல்ல இன்னொரு கோணத்துல பார்த்தா அந்த பாவப்பட்ட மாப்பிள பயப்புலை கொண்டு போய் வில்லன்றாங்க. ஆனா அவனை இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா? அவன் சூக்குள்ள எறும்ப போடுறாங்க, மயக்க மருந்து கொடுக்குறாங்க, தலையில அடிச்சு படுக்க வைக்கிறாங்க. இப்ப தாலி கட்ட வந்த இடத்துல நிப்பாட்டுனா நிப்பாட்டுறான். அவ்வளவு அப்பாவி இருக்கணும் போய் வில்லன்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு தான் அதிகமான கஷ்டம் வர மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாவம் யாருன்னா இந்த வில்லனுங்க தான். கோலமாவை தூணதுக்கு கண்ணை கசிக்கிட்டு கீழே படுத்து கிடக்கணும். இப்ப கூட சொல்றதெல்லாம் கேட்டு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கணும். ஆனா கேட்டா அவன் தான் வில்லன் வாங்க. இப்ப கூட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஒரு காரணம் ஒண்ணு சொல்றாங்க. அந்த காரணத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அங்க நிக்கிற எல்லார் முகத்தையும் நீங்க பாத்தீங்களா? அவங்க முகத்தை நான் ஏன் பார்க்கணும்? அவங்களோட மனசை புரிஞ்சுக்காம இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்கலாமா? தாலி கட்ட போறவன் அவன், தாலியை கட்டிக்க போறது இந்த புள்ள. இவங்க 2 பேரும் ஆக்டிவா தான் இருக்காங்களா. ஆனா சுத்தி நிக்கிறவங்கலாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால 3 முடிச்சு போடுற வரைக்கும் அவங்க டயர்டு தாங்குவாங்களான்னு தெரியல. சோ கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்குன்றது ஒரு ரீசனா. ஆனா இங்க யாரோட முகத்திலயும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லம்மா. இன்னைக்கு இந்த அவசர கல்யாணம் வேண்டாம். எனக்கு என்ன பயம்னா ரிஹர்சல் கல்யாணத்துக்கே இவ்வளவு காமெடி பண்றாங்களே, நாளைக்கு மெயின் கல்யாணம் வேற வச்சிருக்காங்க. அந்த மெயின் கல்யாணத்துல என்னென்ன அநியாயம் பண்ண போறாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்ததா பிரைவேட் பஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சம்பவம்ன்றதை நானே சொல்றேன் வாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் ஒரு முக்கியமான பிளான் பண்ணிருக்கேன். அது என்கிட்ட சொல்றதுனால தான் என் மூலமா அந்த விஷயம் வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ சொல்ற எதையுமே நான் காதுல கேட்க போறது இல்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல எங்க இருந்து போ. எதுக்காகடா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற? அவ உன்கிட்ட அவ பிளான சொல்லணும். அப்பதானே நான் ஜெயிச்சு மாயாவுக்கு தோல்வியை பரிசா கொடுக்க முடியும். இவங்களை யாருன்னு தெரியுதா? அதாங்க பொம்பளை அரவிந்த் சாமி. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தனியொருவன் படத்தை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாங்கல்ல. மற்ற சீரியலாச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இவங்க இன்னும் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு. இங்க பாரு மாயா, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இயர்போனை வாங்கி வச்சிருக்கேன். டேய், நீ இங்கே தங்கிட்டியா? இதை நான் காதுல மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா சொல்லிக்கோ. தனி ஒருவன் படத்துல வர மாதிரியே பிளான் பண்ணி ஆக்சிடென்ட்லாம் பண்ணி உள்ள பக் வச்சு தச்சு விட்டாங்களாமா. அங்க கண்டுபிடிச்சிருவார்ல. இங்க இன்னும் சார் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்காம தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க அரவிந்த் சுவாமி மாமி எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. இப்ப என்னன்னா இவருக்கு என்கிட்ட சொல்றது எல்லாமே வெளியே போகுதுன்னா என் மூலியமா தான் போகுதுன்ற மாதிரி நீங்க சந்தேகப்படுறீங்களே. அதனால எதையும் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடம்பிடிக்கிறாப்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம நடேசன் பார்க்குக்கு போறோம். நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத மாயா. நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. என்கிட்ட சொல்ற விஷயம் வெளியே போகுதுன்னா அந்த விஷயத்தையே என்கிட்ட கன்வே பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அதை வாய் வழியா சொன்னா என்ன, எழுதி காமிச்சா என்ன. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. நீ காதால கேட்க மாட்ட அப்படிதானே? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. இல்ல அங்கேயாச்சும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க பேசுறதெல்லாம் யாரோ ஒருத்தங்க ஒட்டு கேட்கிறாங்க. அதனால நம்ம பேச வேணாம்னு எழுதி காமிச்சதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இவனுங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிக்கல. ஆனா சொன்னாட பிரச்சனை, எழுதி காமிச்சா என்ன பிரச்சனை, எவன் கண்டுபிடிக்கிறான் பாப்போம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்காமா அதை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா. இதுதான் நம்மளோட நாளைய பிளான். பாரு. பிளானா? என்ன வாய் திறந்து பேசாம பிளானுங்கறா? டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 400 எபிசோடுக்கு அப்புறமா இந்த பக் இருக்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சி அந்த பக்கை வச்சு இவங்க ஒரு 400 எபிசோடுக்கு ஒரு கேம் பிளே பண்ணி அதுக்கப்புறமா தனி ஒருவன் படத்தை எப்படி முடிச்சாங்களோ அதே பாணியில இவங்களும் முடிச்சு விட்டு கிளம்பிடுவாங்க போல. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. கடைசியா டேக் குக் ஹோப் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு சாரியை வச்சு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண சம்பவம் இல்ல, பயங்கரமான சம்பவம். என்னன்றத நானே சொல்றேன் வாங்க. நீ போய் பார்த்துட்டு வா. நீ போடா, போய் பார்த்துட்டு வாடா போ. நானே சுரேகாவை காணோன்னு பயத்துல என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடிச்சிட்டு இருக்கேன். சுரேகாங்கிறது வேற யாரும் கிடையாது. இந்த வில்லம் பைப்புல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவெல்லாம் மாட்டி விடலான்னு ட்ரை பண்ணி கடத்துல போலீஸ் அவனையே பிடிச்சிட்டு போயிருமே. அந்த நின்று போன கல்யாணத்துடைய பொண்ணு தான் சுரேகா. இப்ப அந்த புள்ளையை காணும்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பதட்டத்துல இருக்காங்களா. பொண்ணு வர வரைக்கும் என் நாக்குல பச்சை தண்ணி கூட படாது. எனக்கு அவ கிடைக்கல. அப்படி இருக்கிறவதான் தாய். இப்படி மொத்த குடும்பமும் பொண்ணை காணமேன்னு சொல்லி பதட்டத்துல இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த பார்சல்ல பாத்தீங்கன்னா 2 அட்ரஸையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்டு கன்ஃபார்மா ராட்சசன் படம் அளவுக்கு ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க போல இருக்கு. டின் 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 அந்த மியூசிக் மட்டும் தான் போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதிரி பதட்டமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா பார்சலை ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இந்த இடம் தான்
தெரியலீங்க ஆளாடும் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க. ஏன் அந்த அம்மா சாக்காச்சுன்னா புடவை வந்திருக்குங்க. இந்த நேரம் பார்த்தா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண புடவையெல்லாம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பக்கம் ஷாக்கிங்ல உட்காந்துருந்தா அவங்க அதுக்கு ஷாக் ஆகலையாமா. அம்மா இது சுரேகா கல்யாணத்துல கட்டி இருந்த கூட புடவமா? அது இந்த சாரியை தான் காணாம போன சுரேகா புள்ள கட்டி இருந்துச்சான். இப்ப அந்த சாரியை எடுத்து அந்த மொத்த குடும்பத்தையும் பயன்படுத்தலான்னு வில்லன் பைப்புல கொரியர்ல அனுப்பிச்சிருக்கானா. என்னங்க இது புடவை மட்டும் தனியா யாருங்க அனுப்பியிருப்பாங்க இப்படி? என்னத்த சொல்றதுன்னு தெரியலடாங்க கண்ணு கண்ணு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வர வர எல்லா சீரியல் வில்லன் மேலேயும் ஒரு நல்ல மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் வருது. ஏன்னா இந்த வில்லன் நினைச்சிருந்தா அந்த சேரியை கழட்டி அப்படியே அமைச்சிருக்கலாம். ஆனா ட்ரை கிளீனிங்லாம் கொடுத்து நல்லா துவைச்சி கூட நல்ல கடையில் கொடுத்து அயன்லாம் பண்ணி அப்புறமா வாங்கி பக்காவா பார்சல்லாம் பண்ணி அமைச்சிருக்கா பாருங்க. அம்மா அட்ரஸ் எதுவும் இல்லம்மா, நம்ம அட்ரஸ் தான் போட்டிருக்கு, வேற எதுவும் இல்லம்மா. ஐயோ நீ நல்லவையா. இப்போ இந்த வில்லன் பைப்புல அந்த பார்சல் மூலியமா அந்த மொத்த ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபேமிலி யோசிச்சிருப்பாங்க, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த புள்ள கையில இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து கட்டப்பையில கொடுத்து அமைச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த வில்லன் எல்லாத்தையும் துவைச்சி அயன் பண்ணி கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஏண்டா ஒரு பொண்ணை கடத்திருக்க, அந்த குடும்பத்தை பயன்படுத்தணும்னா அந்த சாரியை நல்லா கசக்கி இல்லாத ரத்தக்கரையெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அமிச்சா பயப்படுவாங்க. இப்படி அமிச்சா எவனாச்சும் பயப்படுவானா? புது சாரியை எடுத்து பார்சல் கட்டி அமிச்ச மாதிரிலடா இருக்கு. எங்க இருந்துதான் இந்த சீரியல் டைரக்டர்ஸ்லாம் இப்படி தினுசான அதுவும் நல்ல மனசு கொண்ட வில்லன்லாம் இப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னே புரியலையே. பணத்துக்காக வேலை செஞ்சதெல்லாம் போதுனா பாசத்துக்காக வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இது சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.